தமிழ் சினிமாவில் இரு பெரும் துருவங்களாக வலம் வந்தவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும். வெவ்வேறு காலகட்டங்களில் இவர்கள் திரையுலகில் நுழைந்தாலும் எம்ஜிஆருக்கு 15 வருட போராட்டத்திற்கு பிறகுதான் கதாநாயகன் என்கிற அந்தஸ்தே கிடைத்தது. ஆனால் சிவாஜிக்கு முதல் படத்திலேயே அது கிடைத்துவிட்டது. ஆனாலும் அதன் பிறகு ஒன்றாக பயணித்தவர்கள் சினிமாவில் எதிர் போட்டியாளர்களாக மாறிவிட்டனர். இவர்களுக்கென தனித்தனியாக ரசிகர்களும் உருவாகி ஒருவர் படங்களை இன்னொருவர் விமர்சிப்பது, சில நேரங்களில் வாக்குவாதம், அடிதடி என்பது வரை போனது. ஆனால் இப்போது இருப்பது போல அப்போது இவர்கள் இருவருமே ரசிகர்களை நேரடியாகவோ மறைமுகமாகவோ கொம்பு சீவி விட்டதில்லை. இவர்கள் இருவருக்கும் நடிப்பில் போட்டி இருந்ததே தவிர நிஜத்தில் இருவரும் அண்ணன் தம்பியாகவே பழகினார்கள். ஒருமுறை சென்னை சாலிகிராமத்தில் உள்ள பரணி ஸ்டுடியோவில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் படப்பிடிப்பு நடைபெற்று வந்தது. அப்போது கிட்டத்தட்ட மாலை நேரம். இயக்குனருடன் நடிகர் திலகம் நாளை எடுக்கப்பட வேண்டிய காட்சிகள் குறித்து பேசிவிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு கிளம்ப தயாராகி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் பரணி ஸ்டுடியோவுக்குள் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் கூட்டமாக உள்ளே நுழைந்தனர். தூரத்திலிருந்து அதை பார்த்த இயக்குனர், அண்ணே அங்க பாருங்க, நிறைய பேர் வர்றாங்க என்று சிவாஜியிடம் கூற, அத்தனை பேர் வருவதையும் வாசலில் இருந்த காவலாளி அவர்களை எப்படி தடுக்காமல் உள்ளே அனுமதித்தார்? இவர்கள் யாராக இருக்கும் என்கிற குழப்பத்துடன் சிவாஜியும் பார்த்து கொண்டே இருந்தார். திடீரென அந்த 50 பேரின் பின்னாலிருந்து ஒரு கார் மெதுவாக வந்து பின்னர் அவர்களை முந்திக் கொண்டு வந்து சிவாஜியின் முன்பாக நின்றது. அதிலிருந்து இறங்கியவர் வேறு யாரும் அல்ல, நம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். 50 பேர் வந்த அதிர்ச்சியை விட தற்போது தன்னுடைய படப்பிடிப்பு தளத்திற்கு அண்ணன் எம்ஜிஆர் வந்தது தம்பி சிவாஜிக்கு இன்னும் இன்ப அதிர்ச்சி. அண்ணன், என்ன இது, நீங்க திடீர்னு வந்திருக்கீங்க, இவங்கெல்லாம் யார், இத்தனை பேர் வர்றாங்களே என்று கேட்டுள்ளார். அதற்கு எம்ஜிஆர், எல்லாருமே ரசிகர்கள் தான், என்னுடைய ரசிகர்கள் அல்ல, உன்னுடைய ரசிகர்கள் தான் தம்பி என்று கூறி இன்னும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளார். காலையில் படப்பிடிப்புக்கு செல்லும் போது இந்த வழியாக சென்றபோது இவர்கள் அனைவருமே இங்கே நின்றிருந்ததை பார்த்தேன். இப்போது மாலை மீண்டும் திரும்பி செல்லும் போது இவர்கள் நிற்பதை பார்த்தேன். யார் என இவர்களிடம் விசாரித்த போது அனைவருமே உன்னுடைய தீவிர ரசிகர்கள் என்றும் வெளியூரிலிருந்து உன்னை பார்க்க வந்திருப்பதாகவும், ஆனால் காவலாளி உள்ளே அனுமதிக்க விடாமல் தடுத்து நிறுத்தி விட்டதாகவும், எப்படியாவது உன்னை ஒரு முறை பார்த்துவிட்டு செல்வதற்காக வாசலிலேயே நின்றிருந்தார்கள் என்றும் தெரிய வந்தது. அவ்வளவு தூரத்திலிருந்து வந்தவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லலாமா? அதனால் தான் நானே உள்ளே அழைத்து வந்துவிட்டேன் என்று கூற, சிவாஜிக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்னுடைய ரசிகர்களை அழைத்து கொண்டு என்னை பார்க்க வந்திருக்கிறாரா என்கிற ஆச்சரியம் அவருக்கு. வந்த ரசிகர்கள் அனைவரும் சிவாஜியுடன் கைகுலுக்கி பரவசமடைந்து மகிழ்ச்சியுடன் கிளம்பி சென்றனர். எம்ஜிஆருக்கும் இந்த சந்திப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக மறக்காமல் நன்றி கூறி சென்றனர். அவர்கள் சென்ற பிறகு எம்ஜிஆர் தானும் கிளம்ப முற்பட, அப்போது சிவாஜி எம்ஜிஆரிடம் வந்து, அண்ணன், இவர்கள் இப்போது வேண்டுமானால் என்னுடைய ரசிகர்களாக வந்திருக்கலாம், ஆனால் ஊருக்கு போவதற்குள் பாதி பேர் உங்களுடைய ரசிகர்களாக மாறிவிடுவார்கள். அந்த அளவிற்கு பாரபட்சமற்ற பரந்த மனதுடன் ஒரு ரசிகனின் மனநிலையில் இருந்து அவர்களை நீங்கள் அணுகி இருக்கிறீர்கள். நிச்சயம் உங்கள் குணம் அவர்களுக்கு பிடித்து போகும் என்று நெகிழ்ந்து போய் கூறியுள்ளார். புரட்சி தலைவரும் சிரித்து கொண்டே காரில் ஏறி கிளம்பினார்.